அந்த சதுரசமமான வீட்டுல தென்மேற்கு பெட்ரூம் கூட வடமேற்கு பெட்ரூம் அமைக்கும் போது அதே அளவு அமைக்கிறாங்களா இல்லைன்னா எச்சா அமைக்கலாங்களா? இல்ல அத எச்சா அமைச்சா வேற ஏதாவது வாஸ்து குறிப்பாடு வருங்களா? ஓகே 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 ஓகே. இந்த ரூம் சைஸுக்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. இதுல என்ன என்னுடைய ஆய்வு என்னன்னா, மினிமம் 10க்கு 10, அதை விட குறைவா அமைக்காம கூடுதலா அமைச்சுக்கிடுங்க. தென்மேற்கு பெட்ரூம் ஒரு 16க்கு 10 அமைச்சிட்டு வடமேற்கு பெட்ரூம் 16க்கு 10 அமைக்க முடியாது பல வீடுகள்ல. அது 10க்கு 10 அமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால எதுவும் குறைகள் ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்க வீடு மேக்கப் பார்த்த வீடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வடமேற்குல அமைக்கிற அறை வந்து ஒரு 16க்கு 16 நீங்க கொடுக்கலாம். வடமேற்குல ஹால் கொடுக்கலாம். சோ அந்த வீடு தான் ரியல் செல்வந்தருக்கான வீடு, பெரிய பணம் புழங்கக்கூடிய வீடு. அப்ப நீங்க இது வித்தியாசம் புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப இந்த அறைகளுக்கு பின்னாடி எந்த பலனும் கிடையாது. இந்த ரூம் தென்மேற்கு ரூம் சிறுசா இருக்கணும், வடமேற்கு ரூம் பெருசா இருக்கணும், சிறுசா இருக்கணும்ன்றது எதுவும் இல்ல. இந்த மாதிரி புரிதல் இல்லாதவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களை கொலை போடுறது உண்டு. கேள்விங்க கேளுங்க. தென்மேற்கு பெட்ரூம் வடமேற்கு பெட்ரூமுக்கு இடையிலீங்க 2 பெட்ரூம் இருக்கு. இப்ப மத்தியத்துல வந்து ஒரு பூச்சி செட்டு போடுறோங்க. சரிங்க. இப்ப இதனோட வாயில் வந்து ஆப்போசிட்ல வைக்கிறோம் வைங்க. அந்த பூச்சி செட்டு வாயில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. ஆமாங்க. இது பெரும்பாலும் என்ன அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? ஓகே ஓகே ஓகே. தென்மேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கு பெட்ரூமுக்கு நடுவுல பூஜா வைக்கலாம், ஸ்டோர் ரூம் வைக்கலாம், டாய்லெட் வைக்கலாம், மாடிப்படி வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா கிழக்கு பார்த்து தான் வாயில் வரும். நீங்க அட்டாச் டாய்லெட் கொடுத்தீங்கன்னா அது தெற்கு பார்த்தோ அல்லது வீட்டுக்குள்ள வடமேற்கு பெட்ரூம்ல இருந்து அது தெற்கு பக்கம் நுழையிற மாதிரியே வரும். இதுக்குன்னு தனிப்பட்ட பலன்லாம் எதுவும் கிடையாது. போற போக்குல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இது சொல்லப்படுறது. இதுக்கு வந்து தனிப்பட்ட பலன் எதுவும் கிடையாது. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிடாதீங்க. ஓகே ஓகே. அழைப்புக்கு நன்றி. வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா உங்களுக்கு? இல்ல இல்ல, இங்க ரெண்டு क्वेश्चन. ஓகே ஓகே, நன்றி. Thank you so much for calling. சோ நம்மளுடைய முதல் காலரே வந்துட்டு இந்த வாரத்துக்கான டாபிக் என்னமோ அது சம்பந்தமான கேள்வி வந்துட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. சோ இந்த வாரம் வந்துட்டு நம்ம பூஜை அறை பத்தி தான் பார்க்க போறோம். பூஜை அறை அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டுல வைக்கலாமா, வச்சுதான் ஆகணுமா, அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி வாஸ்து பார்த்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பல क्वेश्चंस வந்துட்டு நம்ம இன்னைக்கு சார் கிட்ட கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜெனரலா வந்துட்டு நிறைய விஷயங்கள் சாருடைய லாஸ்ட் வீக் அனுபவம் கேட்கலாம். அண்ட் அவர் கொடுக்கக்கூடிய வாஸ்து டிப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நிறையவே இருக்கு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய ஷோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஷோக்கு இடையில வந்து ஒரே ஒரு क्वेश्चन வந்து சார் கேட்க போறாங்க. சோ அந்த क्वेश्चனுக்கு யார் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ, சோ கேள்வி ஆன்சர் தெரிஞ்சவங்க எல்லாருமே சாருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்துட்டு ஆன்சரை டைரக்டாவே நீங்க அனுப்பலாம். சோ யார் வந்துட்டு சரியான விடை வந்துட்டு சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான பரிசு வந்து காத்துட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போறேன். சோ என்ன क्वेश्चन கேட்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை நீங்க வந்து தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா அந்த क्वेश्चனுக்கான ஆன்சரும் நம்மளுடைய நிகழ்ச்சியில இருந்தே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ கீப் வாட்சிங். அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். வாஸ்துப்படி பூஜை அறையை எங்க அமைக்கலாம்? ஓகே, பூஜை அறையை அமைக்கக்கூடாத இடங்கள் சொல்லிடுறேன். ஸோ அதை தவிர மற்ற இடங்கள்ல அமைச்சுக்கிடலாம். ஒரு வீட்டில் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, ஸோ தென்மேற்கு இந்த பகுதிகளில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. அப்போ இதை தவிர மற்ற இடங்கள்ல அமைச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லப்பட்டதில் ஒரு ஒரு ஜியாலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. இது வடக்குன்றது ஒரு திசை, வடகிழக்குன்றது ஒரு திசை, கிழக்குன்றது ஒரு திசை, தென்மேற்குன்றது ஒரு திசை இருக்கு. ஸோ இந்த திசை தெரிஞ்சாதான் இதை நம்ம தவிர்க்க முடியும். பொதுவா எல்லா நூல்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா வடகிழக்குல அமைக்கக்கூடாது, தென்மேற்குல அமைக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு இந்த பகுதியை தவிர்த்துருங்கன்றத என்னுடைய கருத்து. ஓகே சார். சோ இப்போ வந்துட்டு வீட்ல பூஜை அறை வைக்கிறது அப்படின்றது வந்து வாஸ்துப்படி சரியா? ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ வீட்டுல பூஜை அறைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பூஜை அறையை வைக்கக்கூடாது. வைக்க கூடாதுன்றீங்களா? ஆமாங்க. எதனால சார்? அதாவது பூஜை அறை வச்சோம்னா நமக்கு நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் வரும்னு சொல்லி. இல்ல முழுசா சொல்லிடுறீங்க, அவசரப்படாதீங்க. ஸோ பூஜை அறையா இல்லாம ஒரு கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் மாதிரி வச்சுக்கலாம். வார்ட்ரோப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு செல்ஃப் வச்சுக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் நான் அட்வைஸ் பண்ணக்கூடியது. ஸோ என்னுடைய கிளைண்ட்டுக்கு மேக்சிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டுல பூஜாவே அந்த ஒரு ஸ்பெசிபிக்கா ரூமே நான் கொடுக்கறது இல்லை. அது கொடுக்கறது இல்லை நானு.
ஸோ என்னுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது ஒரு கிளாஸே எடுப்பேன் நான், சொல்லிட்டு தான் அவங்களுக்கு பண்ணுவோம். பட் ரூமாக கொடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு கபோர்டு ஒர்க்காக கொடுக்கறது தான் என்னுடைய நேச்சர். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பூஜை அறை நம்ம கொடுக்குறோம். அது ரூம் கொடுக்கும்போது என்னன்னா, என்னுடைய ஆய்வுல அந்த ரூமோட சைஸ் வந்து ஒரு 6x 4 6x 6 6x 8 அந்த மாதிரி ஒரு குட்டி சைஸா தான் இருக்கும். அப்போ இந்த நாங்க ஆய்வு எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 10x10 விட 10x10 விட குறைவான சைஸா இருந்ததுன்னா அது வாஸ்து வேலை செய்யறது இல்லை. அது ரிசல்ட் வந்து பாசிட்டிவா இருக்கிறது இல்லை, அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒர்த் இல்லாத இடம். அப்ப அந்த இடத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வந்து 10x10 விட குறைவா பூஜைனாவே ரொம்ப குட்டியா தான் இருக்கும், ஸ்டோர் ரூம் குட்டியா இருக்கும், டாய்லெட் குட்டியா இருக்கும். ஸோ அது நமக்கு யூஸ் இல்லாமல் போகுது. அப்ப இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கும்போது என்னன்னா மற்ற அறைகளுடைய சைஸ் கம்மியாயிடுது. அப்ப என்னன்னா விசாலமா மற்ற இடங்கள்ல விசாலமா கொடுத்துட்டு ஒரு கபோர்டு மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். சோ வச்சா நம்ம அந்த சைஸ்ல வாஸ்துபடி வச்சா அந்த சைஸ்ல தான் வைக்கணும், சின்னதா வைக்கிறதுல அது யூஸ் இல்லன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க ஒரு பெரிய அறையில பூஜை அறை வச்சுக்கிறீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க, நம்ம நீங்க தாராளமா வச்சுக்கன்னு சொல்லிடலாம். ஒரு 16x10 ஒரு அறை இருக்கு அப்படின்னா நீங்க அதுல வச்சுக்கோங்க, பூஜா வச்சுக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க அதுக்கு போய் ஒரு குட்டி குட்டியா ஒரு அறை கட்டும் போது சோ அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். சரிங்க சார், ஓகே. இப்போ வந்து பூஜை அறை வீட்ல வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு சார்? இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் இருக்கும். இப்ப இந்து மதத்துக்காரங்க மட்டும் தான் பூஜை அறை வீட்டுல வைக்கிறோம். இஸ்லாம் மதத்துக்காரங்க கிறிஸ்துவ மதத்துக்காரங்க எல்லாம் பூஜை அறை வைக்கிறது இல்லை. ஸோ அவங்க வந்து இப்ப கிறிஸ்துவர் என்ன பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா இது சர்ச்சுக்கு போயிடுவாங்க, கரெக்டா அந்த ப்ரே பண்றதுக்கு போயிடுவாங்க. இவங்க இஸ்லாம் மதத்துக்காரங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுவு போயிடுவாங்க, அவங்க அந்த மசூதிக்கு தான் போய் தொழுவாங்க. இவங்க எல்லாம் பெரிய பூஜை அறைகள் வைக்கிறது இல்லை. ஆனா நாம மட்டும்தான் வீட்டுல வச்சுக்கிறோம். என்னன்னா ஒரு நம்பிக்கை, வீட்டுல இருந்தா வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனா இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இடைப்பட்ட காலங்கள்ல. எங்க தாத்தா, உங்க தாத்தா வீட்டுல நீங்க பாத்துறீங்களா இல்லையான்னு தெரியல, என் தாத்தா வீடு இன்னும் இருக்கு. இப்போ கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய தாத்தா அம்மாவுடைய அப்பா வந்து காலம் பண்ணாங்க. அவங்க ஒரு 102 வயது. அப்ப அவர் கட்டி வச்ச வீடு இருக்கு. அப்போ நீங்க அந்த டூரேஷன் கால்குலேட் பண்ணிக்கங்க. ஊர்லயே மாடி வீட்டு பெரிய என்னன்னு அப்படின்னு சொன்னதான் ஊரே தெரியும். அப்ப இன்னும் அவர் கட்டி வச்ச மாடி வீடு இருக்கு. அந்த வீட்டுல இன்னும் பூஜாரை இன்னைக்கு வரைக்கும் பூஜாரை கிடையாது, ஸ்பெசிபிக்கா பூஜாரை கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுல மாடம் இருக்கும், ஒரு முக்கோணம் ஷேப்ல ஒரு மாடம் இருக்கும், சாயங்காலம் அதுல விளக்கு வைப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு பூஜா. ஸ்பெசிபிக்கா எந்த அறையும் அவங்க கொடுக்கப்படவே இல்லை. ஸோ அப்படி இருந்துதான் நம்ம இன்றைக்கு வந்தோம். ஸோ இன்னைக்கு பூஜா வச்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம், ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இந்த பூஜை அறை வச்சுக்கிறாங்க. ஓகே சார், இப்போ பூஜை அறை வைக்கிறதுக்கான சரியான இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி சொல்லப்பட்டதாங்க, அந்த வைக்கக்கூடாத இடங்களை தவிர மீதி இடங்கள்ல வச்சுக்கலாம். தெற்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு இந்த பகுதியில வச்சுக்கலாம். இந்த இடங்கள்ல வச்சுக்கலாம். வைக்கிற திசைன்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வைக்கிறத வழக்கமா கொண்டிருக்கோம். தெற்குலயோ தென்கிழக்குலயோ பூஜை அறை வைக்கும் போது அதை வந்து கிழக்கு பார்த்தா வடக்கு பார்த்தா வச்சு நாம வந்து அதுக்கு சைட்ல பக்கவாட்டில் நின்று சாமி தரிசனம் பண்ற மாதிரி அந்த ரூமை டிசைன் பண்ணிக்கிறது வழக்கமா வச்சிருக்கோம். மேற்கு அதே போலதான், பூஜை கிழக்கு பார்த்து வச்சு நாம பக்கவாட்டில் நின்று நாம வடக்கு பார்த்து நின்று சைட்ல நின்று சாமி கும்பிடும்படியாக தான் வச்சிருக்கோம். அதனாலதான் நீங்க கோவில் பிரகாரம்லாம் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பேரிகார்டு போட்டிருப்பாங்க, அந்த ஒரு கிரில் போட்டிருப்பாங்க. நீங்க சாமிக்கு நேர் எதிரில் நின்று கும்பிடாம சைட்ல நின்று கும்பிடுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா அதுவும் நிறைய மக்களுக்கு தெரியாது. பூஜையை வச்சுட்டு நேர் எதிரில் நின்று கும்பிடுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் தெற்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் பூஜை அறையை கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சார் அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஈசானிய மூலையிலையும் அக்னி மூலையிலையும் வந்துட்டு பூஜை அறை வச்சாங்க இல்லையா வழக்கமா, அதுக்கான ரீசன் என்ன, அதோடைய விளைவு எப்படி இருந்தது? அந்த காலங்களில் ஈசானிய மூலை, கன்னி மூலை இந்த பகுதியில பூஜை அறை வச்சிருப்பாங்க. இந்த ஈசான மூலை அப்படின்றது நீங்க அந்த வேட புரிஞ்சுக்கணும். ஈசன் அப்படின்ற ஒரு கடவுள். ஈசன் இருக்கிற திசையை பார்த்து தான் கோவில் அமைச்சாங்க. அவர் சிகப்பா இருந்தனால அவர் சிவன் அப்படின்னு பேர் வந்துச்சு. நீங்க சிவன் ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்தா இருக்கும். நீங்க இது இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ ஈசன் உள்ள வரக்கூடிய இடம், அந்த இடத்த வந்து காற்றோட்டமாவோ வெளிச்சமாவோ சுத்தமாவோ சுகாதாரமாவோ வெயிட் இல்லாம வச்சுக்க சொல்லப்பட்டதை நம்மளுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஈசனை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா. அப்படிதான் வந்து ஈசானிய மூலையில பூஜை வந்தது. இந்த கன்னி மூலைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா,
இந்த நம்ம ஊர்ல வந்து கன்னிமார்கள் சொல்லி ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ இதோ ஒரு அடிப்படையில் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி இந்த எல்லா ஊர்லேயுமே கன்னிமார் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க உண்டு இந்த தெய்வ வழிபாடுன்றது. அப்போ அவங்க எல்லாமே அந்த தென்மேற்குல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தென்மேற்குல பூஜாரி அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த 2 இடத்துலையும் பூஜை அறைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஸோ இது காலப்போக்கில் இப்போ நாங்கள்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட பிறகு அங்கே வைத்த பூஜாரை வைத்த வீடுகள் எல்லாம் நிறைய கஷ்டங்கள், சிரமங்கள், துக்கம், துயரம். குறிப்பாக வடகிழக்கில் பூஜாரை உள்ள வீடுகளில் சில வீடுகள் ஆண்களே இருக்கிறதில்ல, வாரிசுகள் இருக்கிறதில்ல, திருமண தடை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்க்குறோம். நம்ம அந்த பூஜாரை ஜஸ்ட் எடுத்து வேறு பக்கம் வைக்க சொல்லி அங்கே கொஞ்சம் விண்டோஸ்லாம் வைக்க சொன்னோம்னா அது மராக்கள் நடக்கிறது நிறையா. அதே மாதிரி கன்னிமூலையில் பூஜாரை உள்ள வீடுகளை நம்ம ஆய்வு பண்ணும்போது கணவன் மனைவி உறவு அங்கே சிறப்பாக இல்லை, ஃபினான்சியலாகவும் நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளும் சரியாக இல்லை, அவங்களோட ஹெல்த் வைஸும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம அங்கே வந்து நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ யார் வீட்லலாம் பூஜாரை தென்மேற்கு வடகிழக்கு இல்லாமல் வேறு இடங்கள்ல இருக்கும், ஸோ அவங்களாம ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ நம்ம இது இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம குறை சொல்கிறத விட நல்லா இருக்கிற வீடுகளை பார்க்கும்போது அவங்க பெட்டராக இருக்காங்க இல்லையா, அவங்க வீடை நம்ம வந்து பூஜாரை எங்கே இருக்குது, அதனால என்ன அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்றது நம்ம எடுத்துக்கிடணும். ஓகே சார். இப்போ பூஜை அறை வீட்டுக்கு வந்த வரலாறு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்பிளுங்க. இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் பக்கத்துலயே இருக்கு. என்னோட குலதெய்வமே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 3 இடத்துல இருக்குது நான் கண்டுபிடிச்சேன் நான். என்ன காரணம்னா இப்போ மேட்டூர் சைட்ல இருக்கிறாங்க, தருமபுரி சைட்ல இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் எங்க ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஸோ இப்போதான் வந்து ட்ரெயின் வந்தாச்சு, கார் வந்தாச்சு, பைக் வந்தாச்சு, எல்லாமே வந்தாச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி, குதிரை வண்டி அப்படின்னா நடந்து போவாங்க. மாட்டு வண்டி, குதிரை வண்டி கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்காது, அப்போ நடந்து போவாங்க. அப்போ ஒருத்தர் குலதெய்வத்தை வந்து ரொம்ப தூரம் கடந்து போய் அந்த குலதெய்வத்தை வழிபடணுன்றதுக்கு சூழல். அப்போ என்னன்னா அங்கிருந்து அதனுடைய உருவங்களை எடுத்துட்டு வந்து, அதாவது படங்களை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபட ஆரம்பிச்சது. அப்புறம் காலப்போக்கில் வந்து இஷ்ட தெய்வங்களா இருப்பாங்க இல்லையா. இப்போ எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், எனக்கு இஷ்ட தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள். அப்போ பெருமாளை பிடிச்சு போச்சுன்னா பெருமாளுடைய படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம். அப்போ டெய்லியும் கோயிலுக்கு போக தேவையில்லை, பிடிச்சவங்களை வீட்டிலேயே பார்த்துக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு முடியாத ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக இல்லாதனால அந்த குலதெய்வங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அப்புறம் இஷ்ட தெய்வங்கள் கூட வந்துச்சு. இன்றைக்கு வந்து எங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த கோயிலுடைய படங்களை எல்லாத்தையும் எடுத்து வந்து வீட்டில் பூஜாரியில் மாட்டி வைக்கிறத பார்க்க முடியுது. சில வீடுகள் நம்மளே வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய படங்கள் இருக்கும், ஒரு 50 படங்கள் இருக்கும். ஊரில் உள்ள சுவாமியோட படங்கள் அனைத்து இருக்கும். ஏன் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுறவங்களோட படம்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அதில் பேரே தெரியாத, முகம் தெரியாத படங்கள்லாம் கூட இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து பூஜாரை வீட்டுக்கு வந்த காரணம். ஸோ இது என்னுடைய ஆய்வு. இப்ப சார் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த பேர் தெரியாத, முகம் தெரியாத ஏகப்பட்ட படங்கள் வச்சு கும்பிடுறோம்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளுடைய பூஜை அறையில எந்த மாதிரியான படங்களை வச்சு நம்ம கும்பிடலாம்? பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் சாந்தமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வச்சு வழிபடலாம். அது ஆக்ரோஷமா இருக்கக்கூடியங்களா மதுரை வீரன், காளி, துர்கை இந்த மாதிரியான படங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த காளியோட கையில பாத்தீங்கன்னா ஒரு தலையோட, ஒரு மனிதனுடைய தலையை வச்சுட்டு இருக்கோம், இந்த பக்கம் ஒரு கத்தி, ஒரு சூலாயுதம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி அப்புறம் பாம்பு போன்ற ஒரு விகாரமா இருக்கக்கூடிய உருவங்களை வச்சுக்கிடாம நீங்க ஒரு சாந்தமா இருக்கிற படங்களை வச்சுக்கிறது நல்லது. கடவுள் அப்படின்னாவே சாந்த சுரூபம் தானே, ஆக்ரோஷம் கிடையாது. அப்ப நீங்க ஒரு தூக்கத்திலேயோ ஒரு நார்மலா இருக்கும்போது ஒரு நீங்க ஆக்ரோஷமா இருக்கிற ஒரு படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய தாக் வேற மாதிரி இருக்கும். அப்போ உணர்வு ரீதியா வந்து நீங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சாந்தமான படங்களை, பிடிச்ச படங்களை வச்சுக்க சொல்றோம். மற்றபடி வேற ஒன்றும் ரீசன்லாம் எதுவும் இல்லை. இது உளவியல் ரீதியா சைக்காலஜிக்கலா சொல்லக்கூடிய விஷயம். சரிங்க சார். இப்போ வந்துட்டு பூஜை அறையில வந்துட்டு விக்கிரகங்கள் இருக்கும் இல்லையா, சிலைகள், சோ அது வந்துட்டு வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? எனக்கு சில குருமார்கள்ட்ட நாம இது கேட்டது உண்டு. ஸோ அவங்க உபதேசித்த விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கட்டை விரல் அளவுக்கு மட்டும் விக்கிரகங்களை வைத்து வழிபடலாம் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லப்படுறதா அவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த பெரிய ரொம்ப அந்த ஆன்மீகத்தில் அவ்வளோ டெப்தான நாலேஜ் கிடையாது. பட் அதை தாண்டியும் வீடுகளில் வந்து விநாயகர் சிலை, சாய்பாபா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைத்து வழிபடுறாங்க. ஏன் என்னுடைய உங்க வீட்டில் கூட பெரிய சாய்பாபா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்காரு. ஓகே. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் சென்னையில் வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், அவங்க வீட்டில் ஒரு 6 உயர சாய்பாபா சிலையை ஹால்லே வைத்து, ஸோ அதுக்கு ஒரு பின்னாடி வந்து மண்டபம் மாதிரி செட் பண்ணி, லைட்லாம் செட் பண்ணி அவர் டெய்லி அன்னதினமும் அதுக்கு பூஜை பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. பட்
இது வைத்தா சூப்பரா வந்துருவாங்க, அது வைக்கலைன்னா வீணாயிடுவாங்க, மோசமாயிடுவாங்க அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ அவங்களுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம் தான் அது. இந்த அளவுன்றத கூட நான் சொல்லலை, எனக்கு ஒரு குரு சொன்னது. அதுக்கு எதுவும் விதிமுறைகள் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது ஆகம விதி அதுன்னு நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால நேயர்களுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு வைக்காதீங்கன்னு சொன்னாலும் கொஸ்டின் வரும், வச்சுக்கிங்கன்னு சொன்னாலும் எதை வைக்கிறது என்னால வைக்கிறதுன்னு பெரிய கொஸ்டின் வரும். ஸோ அவங்கவுங்களுக்கு யாராவது தெரிந்த நபர்கள் இருந்தால் கேட்டு கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிடுங்க. சரிங்க சார். இப்போ பூஜை அறைக்கே நம்ம தனியா வந்துட்டு ஏதாவது நிறம் இருக்குங்களா? இந்த நேரத்துலதான் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல, எனக்கு இந்த மாதிரி கேள்வி இப்பதான் நீங்க கேக்குறது புதுசா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கோவில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவி வெள்ளை அடிச்சிருப்பாங்க கோவிலுடைய சுவர்கள்ல. சோ அது என்னன்னா ஒரு கோவில் அப்படின்ற அடையாளத்துக்காக. ஆனா கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கருவறைகள் எல்லாமே கருப்பா தான் இருக்கும். வீட்டுல இருக்கிற அறைகளுக்கு வந்து அப்படி ஸ்பெசிபிக்கான நிறம் எதுவும் இல்லை. ஒருவேளை நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறம் இது யாராவது பூஜை அறைக்கு இப்படி நிறங்கள் இருக்குதுன்னு சொல்லி யாராவது கொளுத்தி போடலாம், அப்படி எதுவும் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நிறங்கள் இல்லை. அதே மாதிரியான இன்னொரு விஷயம் தான், பூஜை அறை கதவுகள்ல வந்துட்டு பெல் வச்சிருப்பாங்க, மணி நிறைய இருக்க மாதிரியான கதவுகள். ஆனா அது இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு விதமான கருத்து இருக்குங்க. அந்த பெல் ஃபிட் பண்ணும்போதே உள்ள நான்னு சொல்லுவோம், நாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மணி வந்து ஃபிட் பண்ணும்போதே அதை வச்சுதான் பண்றாங்க. யாராவது வீட்டுக்கு வந்து போறவங்க, இந்த அரைகுறைமா வாஸ்து தெரிந்தவர்கள், அரைகுறைகள் நிறைவானவங்க சொல்ல மாட்டாங்க, கருத்தே சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பெல் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, டோர் சாத்தும் போது சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி கிளப்பி விட்டுறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த பெல்லை ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்கிற நாவை மட்டும் எடுத்துருவாங்க. சில இடங்கள்ல வந்து அந்த உள்ள நாவே இல்லாம அந்த டோர் பண்ணி சேல் பண்றதையும் பார்க்க முடியுது. ஒரு பூஜை அறைக்குள்ள வந்து நம்ம எப்படி மணி அடிச்சு தான் பூஜை பண்ணுவோம், மணி அடிச்சு தூப தீபம் கம்மி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள பெல்லோட இருந்தா என்ன, இல்லாம இருந்தா என்ன. ஸோ பெல் வச்சுக்கிறதுனால ஒன்றும் பெரிய மைனஸ் எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது. இது யார் இந்த தகவலை சொல்றாங்களோ அதை பொறுத்து இந்த ரிசல்ட் மாறுபடும். இப்போ நான் வந்துட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, தைரியமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. இதே நான் வந்துட்டு அந்த பெல்லு வந்து வைக்கக்கூடாது, அந்த நான் இருக்கக்கூடாது, உடனே கழட்டிடுங்கன்னு சொன்னா, இல்லை எங்க குருநாதர் சொல்லிட்டாரு, எங்க சார் சொல்லிட்டாரு, அதுல ஏதோ மீனிங் இருக்கு. ஸோ அவங்கள அப்படி பயமுறுத்தி விட்டோம்னா அவங்க அதை நினைச்சே ஃபீல் ஆயிடுவாங்க. பட் அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான பலன் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. சரிங்க சார், ஓகே. இப்போ வந்துட்டு பூஜை அறைக்கு மேல கழிவறையோ குளியல் அறையோ நடைபாதையோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்க வந்து இண்டிவிஜுவல் வீட்ல இருக்கீங்களா, அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? அபார்ட்மெண்ட் டைப் வீடு தான் சார். ஓகே, உங்க வீட்ல கீழே பூஜா வச்சிருப்பீங்க, மேல என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, கண்டிப்பா தெரியாது. புரியுதுங்களா? புரியுது. ஸோ அங்க வந்து அவங்க அதை வந்து ஹாலா யூஸ் பண்ணலாம், டைனிங்கா யூஸ் பண்ணலாம், பெட்ரூமா கூட யூஸ் பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஸோ அப்படி அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்குரிய ரிலேட்டடான சில கோவில்கள் சொல்றேன் நான், ஒரே ஒரு கோவில் மட்டும் சொல்றேன் நான். சிறுவில்லிபுத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும், அது வரபத்திரசாய் பெருமாளுடைய கோவில். தமிழ்நாடு முத்திரையில சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கோவில் போனீங்கன்னா பெருமாள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, கீழே ஒருத்தர் இருப்பாரு. அவரு எக்ஸாக்டா எனக்கு தெரியல, சக்கரத்தால் வரல, ஸோ யாருன்னு தெரியல. நீங்க ரொம்ப காலம் வச்சு நானும் போய் அந்த கோயிலுக்கு போய் நீங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு சைட்ல படியில ஏறி மேல போனீங்கன்னா பெரிய பெருமாள், அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்க பெருமாள்லேயே பெரிய பெருமாள். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பாரு. அந்த கோயில்லாம் கட்டப்பட்டு 1000 இயர்ஸ் கடந்தாச்சு. ஆமா ஆமாங்க, அதனாலதான் அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, அந்த கோயிலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், கீழே ஒருத்தர் இருப்பார், மேல ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய இடங்கள் அந்த மாதிரி கோயில்கள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ ஏமாளிகள் என்ன அப்படி பண்றதுக்கு, தப்பா பண்றதுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டுறாங்கன்னா மேல வந்து அதுக்கு மேல ரூம் வரக்கூடாது, டாய்லெட் வரக்கூடாது, அங்க வந்து ஒரு வேக்கண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய டிசைன் கேட்பாங்க. பெரும்பாலான இடங்கள்ல பண்ண முடியறது இல்லை. பட் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் நம்ம அதை கன்சிடரே பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் வீட்ல வேணா நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம், சான்ஸே கிடையாது. சரிங்க சார், இப்போ வந்துட்டு பொதுவாகவே பூஜை அறைகள்ல வந்துட்டு ஜன்னல்கள் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்க வீட்டுல ஜுவல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து எல்லாருமே பூஜால வச்சிருப்பாங்க, இப்போ வச்சிருக்காங்க, நிறைய வீட்டுல வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சில வீடுகள் வந்து கேஷே வந்து அங்கதான் வச்சிருப்பாங்க, விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அங்கதான் வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு போய் விண்டோ கொடுக்க முடியாது இல்லை. நாங்க கிண்டலா என்ன சொல்லுவோம்னா, எப்ப அங்க ஜன்னல் கொடுக்காதீங்க, கடையில எழுதி வச்சு ஓடிடுவாரு.
அது இல்ல, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. யூஸ்வலா அது கிடையாது. அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து விலை உயர்ந்த பொருட்கள், அது வந்து தங்கம், வைரம், அந்த மாதிரி பணம், காசு ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். அதனால அதுக்கு வந்து டோர்ஸ் கொடுக்கறது இல்லை, விண்டோஸ் கொடுக்கறது இல்லை, வெண்டிலேட்டரும் கொடுக்கறது இல்லை. ஸோ அதுவே பெரிய மைனஸ் ஆகிட்டு என்ன ஆயிடுனா, நீங்கள் அதுக்குள்ளே காமிக்கிற அந்த தீபம்லாம் வந்து அந்த புகையெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் வெளியே போகாமல் அது வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். அந்த ரூம் அதனாலேயே டார்க் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வந்து ஒயிட்டோ இல்லை ப்ளூவோ ரெட்டோ க்ரீனோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரிஜினல் கலர் அதில் இருக்கவே இருக்காது கொஞ்ச காலம் கழிச்சு. அந்த மாதிரி ஆயிடுங்க. அது வந்து மைனஸ்னு சொல்றீங்க, அது ஒரு பெரிய மைனஸ் இல்ல, அது ஒரு பெரிய மைனஸும் கிடையாது, அட்வான்டேஜும் கிடையாது, பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. சரிங்க சார். ஓகே, இப்ப மாடி படிக்க அடியில வந்துட்டு பூஜை அறை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாடிப்படிக்கு கீழே வந்து சில இடங்கள்ல வந்து எக்ஸாக்ட் லேண்டிங் கீழே பூஜா கொடுக்க மாட்டோம். ஏன் சார்? அதனால ஏதாவது நடக்குமா? பூஜை அறைக்கு மேல நடந்து போக கூடாது, சாமி தலையில் ஏறி போகக்கூடாது அப்படின்றது இது ஒரு நம்பிக்கை விஷயம், ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். நான் உங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டோர் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் போய் வந்தவங்க இந்த கேள்வியெல்லாம் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் பொதுவாக கேட்பாங்க. மாடிப்படி கீழே நான் பூஜா கொடுக்கறது இல்லை, ஸ்டோர் கொடுப்போம். சில இடங்களில் டாய்லெட் கேட்பாங்க, அது கொடுக்க முடியாது, அந்த டெக்னிக்கலாக கொடுக்க முடியாது, தலையை வந்து இடிக்கும். அப்புறம் யூபிஎஸ் வச்சுக்கிறது, கபோர்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் கொடுப்போம். சில இடங்களில் வந்து ஸ்டடி ரூமே கேட்பாங்க. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வயதானவங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் பூஜாவும் கொடுக்கறதில்ல, டாய்லெட்டும் கொடுக்கறதில்ல, ஸ்டோர் ரூம் கொடுப்போம். சில இடங்களில் வந்து மேக்சிமம் இடங்களில் வந்து இந்த யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கும் அந்த வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான வச்சுக்கிறதுக்கும் வாஷ் பேஷன் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் மேக்சிமம் அந்த இடத்த வந்து அலோகேட் பண்ணுவோம். அது அப்படி ஒரு வேலை இருக்குது அப்படின்னாலும் அது அதனால வாஸ்து குறைகள் எதுவும் நிகழாது, அதனால எந்த கெடுதலும் நிகழாது. சரிங்க சார். இப்ப வந்துட்டு பூஜை அறைக்கு மேல அறைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஓடிஎஸ் வச்சு கட்டிக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு சரிதானா வாஸ்து முறைப்படி? அதுல பெரிய சிக்கல் ஒண்ணு இருக்குங்க. இப்ப பூஜா வந்து எக்ஸாக்டா நான் சொல்ற மாதிரி தெற்கோ தென்கிழக்கோ அல்லது மேற்கோ வடமேற்கோ அப்படி வச்சு கட்டும் போது அந்த இடத்துல வைத்து கட்டுவாங்க. அதுல தெற்குலயோ மேற்குலயோ வந்துருச்சு அப்படின்னா அந்த ஓடிஎஸ் வச்சு கட்டுறதுல பிரச்சனை எதுவும் வராது. ஆனா இந்த ஓடிஎஸ் வச்சு கட்டுறதுல பிரம்மஸ்தானத்திலேயோ அல்லது தென்மேற்கு பெட்ரூம்லயோ தென்கிழக்குலயோ வடமேற்குலயோ இந்த மாதிரி இடங்கள் ஏதாவது மாறும் பொழுது, ஸோ அது வந்து ஓப்பன் டு ஸ்கை, ஓவர் த்ரூ ஸ்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒரு பிரம்மஸ்தானத்தை ஓப்பன் பண்ண மாதிரி ஆயிட்டு அது ஒரு நெகட்டிவான பலனை கொடுத்துருது. ஸோ அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப கவனமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நபரை வைத்துக்கிட்டு பண்றது பெட்ரு. ஆனால் அது எனக்கு தெரிந்து ஒரு சில கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளும் பண்ணி கொடுத்துருக்கோம், அது சேஃபர் சைடு பண்ணி கொடுப்போம். இது வந்து இப்போ முன்னாடி கேட்டதுதான் பூஜை அறைக்கு மேலே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி மேலே ரூஃப் வந்து ரூஃப் டாப் வரைக்கும் அதை ஓப்பனாக விட்டுட்டு ரூஃப் டாப் மட்டும் அடைச்சிடுறது. பூஜாக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோரோட ரூப் தான் தெரியும். அந்த லிஃப்ட்டுக்கு நம்ம ஹாலோ விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில கிளைண்ட் வந்து அந்த மாதிரி கேட்டது உண்டு, நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். பட் அது வந்து சேஃபாக பார்த்து கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் கொடுத்துட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரீசன்னால சார் மேற்கு பார்த்தும் தெற்கு பார்த்தும் பூஜை அறை வைக்கிறது இல்லை? நம்ம ஊர்ல வந்து சிவன் எந்த திசையை பார்த்திருக்காருங்க? பெரும்பாலும் ஒன்னொரு ஸ்பெசிபிக் கோயில விட்டுருங்க, 1-2 கோயில விட்டுருங்க. பெரும்பாலான சிவனாலயங்கள்லாம் கிழக்கு பார்த்து தான் இருக்கும். கிழக்கு மாதிரி இல்லைங்க, கிழக்கு பார்த்து தான் இருக்கும். முன்னாடி சொல்லப்பட்டதுதான். ஏன் கிழக்கு பார்த்திருக்காரு அப்படின்னா அவர் சிகப்பா இருந்தனால அவர் சிவன் அப்படின்னு சொன்னோம். அதனால அவர் கிழக்கு பார்த்து இங்க வந்து நம்ம ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட ஆரம்பிச்சோம். அதனாலதான் எல்லா சிவனாலயங்களும் கிழக்கு பார்த்திருக்கோம். அது ஆவோட மட்டும் வடக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? சில கோவில்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கா மேற்கோ தெற்கோ இருக்கும். அது வேற வேற ரீசனுக்காக அந்த கோவில் உருவாக்கியிருப்பாங்க. அதுல சித்தர்களோ ஞானிகளோ யாராவது அதில் ஸ்பெசிஃபிக்கா அதை வழிபாடு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தரிசனங்கள் கிடைச்சதுனால அவங்க மாற்றி அமைச்சிருப்பாங்க. 99% சிவனாலயங்கள் கிழக்கு பார்த்தா இருக்கும். அம்மன் ஆலயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்திருக்கும், கிழக்கு பார்த்திருக்கும். அவங்களுடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள்லாம் இந்த கிழக்கு வடக்கு இந்த 2 திசைக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. அதனால வீட்டில் வைக்கக்கூடிய ஆலயங்கள் அந்த பூஜை அறைகள் எல்லாமே கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்திருக்கும். இது ஒன் ஆஃப் ரீசன். இன்னொரு ரீசன் இருக்கு. இப்ப நீங்க கிழக்கு பார்த்து பூஜை அறை வச்சீங்கன்னா தெற்கு பக்கம் நின்று வடக்கு பார்த்து நின்று பக்கவாட்டில் நின்று சாமி கும்பிடுவீங்க. ஸோ கிழக்கு பார்த்து வச்சீங்கன்னா வடக்கு பார்த்து வச்சீங்கன்னா மேற்கு பக்கம் நின்று பக்கவாட்டில் ரைட் சைடில் திருப்பி சாமி கும்பிடுவீங்க. ஸோ இந்த 2 கான்செப்டுக்கு தான் ஸோ இந்த பூஜை அறையில கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வைக்கப்பட்டது.
ஓகேங்க சார். அப்ப வந்துட்டு நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இல்லையா, மேற்கு பார்த்து விநாயகர் வச்சு கும்பிட்டா கண்டிப்பா பணவரவு வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி தெலுங்கு மக்கள் எல்லாருமே வந்துட்டு மேற்கு பார்த்து தான் வச்சு கும்பிடுறாங்க. அதுக்கு ரீசன்? நாம எப்படி வந்து வீட்டுல இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வழிபடுறோமோ அந்த மாதிரி அவங்க எப்படின்னா ஆதி காலம் முதல் சூரியனை தான் இறைவனா வழிபட்டிருக்காங்க. அப்போ வீட்டுல கிழக்கு பகுதி, வீட்டுடைய மொத்த வீட்டு அமைப்புல கிழக்கு பகுதியில பூஜாரியை மேக்க பார்த்து வச்சுட்டு அதுல ஒரு ஜன்னல் வச்சிருவாங்க. அந்த காலையில சூரிய வெளிச்சம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சூரியனை பார்த்து முதல்ல தரிசனம் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்கிற பூஜா இறைவன் அவங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அந்த படங்களை பார்த்து விக்கிரகங்களை பார்த்து வழிபாடு பண்றதை வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெலுங்கு பேசுறவங்க, தெலுங்கு தேசத்துல இருக்கிறவங்க, ஆந்திரா தெலுங்கானா இங்க இருக்கிறவங்களுடைய பூஜாஸ் எல்லாமே வீட்டுடைய கிழக்கு பக்கத்துல மேற்கு பார்த்து தான் இருக்கு. நானும் சில வீடுகளில் கொடுத்துருக்கேன். இப்ப அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுல சென்னையில நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம கோயம்புத்தூர்லயும் அது கொஞ்சம் இருக்கு. 1-2 கேஸ் எனக்கு இருக்கு. அவங்க மேக்க பார்த்து பூஜா கேட்கும் போதே தெரிஞ்சுக்கணும் நீங்க தெலுங்கு பேசுவீங்களான்னு கேட்போம். ஸோ அவங்க தான் அந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இதை கேட்டோம்னா இவருக்கு வாஸ்தே தெரியாதுன்றாங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம முதல்ல. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு பிளான் கொடுக்கணும். ஸோ இது வந்து அவங்க காலங்காலமா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். நாம போய் அவங்கள மாற்ற முடியாது. மேற்கு பார்த்து விநாயகர் வச்சு கும்பிட்டோம்னா நமக்கு பண வரவு வரும்னு சொன்னது வந்துட்டு அது அவங்களுக்கு கொடுத்த டிப்ஸ். நீங்க எங்க ஊர் சிவனாலயம் வாங்க. ஸோ இப்போ வந்து மதுரையில வந்து ஒரு சிவனே வந்து மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சிவன் இருக்கு. நான் போய் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ லிங்க் எல்லாம் அனுப்புறேன். உள்ள சிவன் வந்து வடக்கு கிழக்கு பார்த்தா இருக்காரு. அந்த ஆலயம் மேற்கு பார்த்து இருக்கிறதா சொல்லப்படுறது. நான் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் டிப்ஸ் எல்லாம் தரேன். சரிங்க சார், தேங்க்யூ. இப்ப கடந்த வாரம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சோ கடந்த வாரத்துல உங்களுடைய ஏதாவது ஒரு அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கடந்த வாரம் மொத்தம் ஒரு 4 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். அதுல வந்து 2 வந்து இண்டஸ்ட்ரியல் வாஸ்து பார்த்து கொடுத்தோம். அது வந்து ஒன்னு வந்து ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கிறத அவங்க டெவலப்மெண்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு அடிஷனலா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து பிளான் கொடுத்தோம். இன்னொரு வந்து புது பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பிளான் கொடுத்தோம். இண்டஸ்ட்ரியில வந்து பேசிக்கா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணி கொடுத்தோம். அதுல குறிப்பா அவங்க எல்லாமே கேட்டது வந்து லேபர் ஷார்டேஜ் இருக்கு, அதை நான் எங்க வச்சுக்கிறது அப்படின்றதான் மெயினா கூப்பிட்டது அதுக்குதான். அப்போ நம்ம தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து லேபருக்கு கோட்ரஸ், அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அந்த இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நீண்ட நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில வந்து நம்ம அந்த ஊருக்கு நம்ம நிறைய வாஸ்து பார்க்கறது உண்டு. அந்த ஊர்ல வழக்கமா பார்க்குற கேஸ்ல இது ஒரு வித்தியாசமான கேஸு. அந்த மஞ்சள் பையில பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு 2 வீடு பார்த்தோம். ஸோ அவங்க கிட்ட பேசும்போது நீங்க வந்து கோயில் பணம், ட்ரஸ்ட் பணம், சிட்டு பணம், இந்த மாதிரி வேற ஏதாவது ஊருடைய பொது பணங்கள்லாம் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் மேபி மஞ்சள் பையில கூட கட்டி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 கிளைண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்னா எனக்கு அடிக்கடி இந்த கோயின்சைடான ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர் வந்தேன்னு வச்சுக்கிறீங்களா, இந்த வாரத்துல இன்னொரு வாட்டி கோயம்புத்தூர் வருவேன். நான் கிருஷ்ணகிரி போனா ஒரே நாள் திருப்பி அந்த வாரத்துல இன்னொரு வாட்டி கிருஷ்ணகிரி போவோம். ஒரு காலையில ஒரு வீட்டுக்கு வாஸ்து பாக்குறோம்னா அன்னைக்கு மதியம் இன்னொரு வீட்டுக்கு பாக்குறோம்னா காலையில பார்த்த வீடு மாதிரி தான் மதியம் உள்ள வீடு இருக்கும். ஸோ இந்த கோயின்சைடான நிகழ்வு எனக்கு ரெகுலராகவே உண்டு. ஆமா, என் கூட வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு 2 அழைச்சிட்டு போனதாரு. போயிட்டு அவருக்கு ஒரு வியப்பான சம்பவம், எப்படி சார் 2 வீடு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் தான் கொடுத்தோம். இந்த டாய்லெட் போறதும் செட்டி டேங்க் போறதுலையும் மட்டும் கரெக்ஷன் கொடுத்தோம். ஒரு வீட்டுக்கு வந்து மாட்டக்கோட்டாக்கு போறதுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்தோம். மற்றபடி அங்கே ஒன்றும் இல்லை. இதுதான் லாஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரியன்ஸ். மேபி நீ நாளையில இருந்து ஒர்க் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த வாரம் ஷேர் பண்ணுவோம். லாஸ்ட் வீக்ல அவங்க பணம் கையாளுறதுல இருந்து எல்லாமே மஞ்சள் பையில வச்சிருக்காங்கன்றதுல இருந்து எல்லாமே கரெக்டா எக்ஸாக்ட்டா சொல்லிட்டீங்க. அவங்களே ஷாக் ஆயிருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா. அந்த ஊர்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வீட்டுல வந்து நார்த் சைட்ல விண்டோ கிடையாது, அங்க வந்து ஸ்டார் கேஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இடிச்சு சொல்றோம். அதே ஊர்ல நடந்த சம்பவம் தான். எனக்கு அது ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். அந்த விண்டோ இடிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா போனா அவரு அந்த நம்ம கிளைண்டோடைய ஒரு ஃப்ரெண்டு போறாரு. எதுக்குப்பா வீட்டை இடிக்கிறேன்னு கேட்க, இல்ல வாஸ்துக்காரர் வந்தாரு, இங்க ஜன்னல் வைக்க சொன்னாருன்னு சொல்ல. அப்படியா, வீடு வேலை சரியா, சரி இருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு கையில் கொடுத்துட்டாரு. இந்த மெசேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டை இடிச்சு ஜன்னல் வச்சா பணம் வரும்ன்ற மெசேஜ் என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த கிராமம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள ஒரு 10 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம். ஜன்னல் வச்சா பணம் வருமா பாரு, எப்படி எங்களுக்கு அந்த மாதிரி வச்சு கொடுங்கன்ற மாதிரி. ஸோ அந்த ஊர்ல நடந்த சம்பவம் ஒரு விஷயம். அதனால எனக்கு கிருஷ்ணகிரியில் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஒரு மிராக்கலா நடக்கும்னு வச்சுக்கிறீங்களேன்.
ஆக்சுவலாக அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு பேசிக்காக விவசாயிகள். அவங்க எல்லாமே தக்காளி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பூ போடக்கூடியவங்க, காய்கறி போடக்கூடியவங்க, கீரை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே. பெரிய அங்கே வந்து பெரிய வியாபாரிகள்லாம் கிடையாது, எல்லாருமே விவசாயிகள். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது பெரிய வியப்பா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அதான் சார், அதனாலதான் நான் கேட்டேன். கண்டிப்பா எல்லாருமே நாங்களே எல்லாருமே ஷாக் ஆயிட்டோம். நம்ம யூனிவர்ஸும் ஆயிருப்பாங்க கண்டிப்பா. இன்னும் நீங்க மூட்டையில பணம் இருக்கிற வீடுகள்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரியான வீடுகள்லாம் இருக்காங்க எனக்கு கோயம்புத்தூர்ல உண்டு. ஓகே ஓகே சார். உங்க அனுபவத்தை பத்தி கேட்டா கேட்டுட்டே இருக்கலாம். நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சார் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமோட இடையில உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க. சோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன தெரியுமோ, அதுவும் நம்மளோட ப்ரோக்ராம்ல தான் இருக்கு. இன்னைக்கு ப்ரோக்ராம்ல முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அந்த ஆன்சரை நீங்க வந்துட்டு கரெக்டா வாட்ஸ்அப் மூலமா நீங்க அனுப்பிட்டீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க. அதாவது 1 வீக் உங்களுக்கு டைமிங். இந்த மண்டேல இருந்து அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் நாங்க வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள யார் அந்த ஆன்சரை கரெக்டா வந்துட்டு சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சாருடைய மாஸ்டர் ஆஃப் வாஸ்து அப்படின்ற புத்தகம் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறாங்க. சோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்ல பாத்துட்டீங்க அப்படின்னா வாஸ்து சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நம்மளுடைய கிருஷ்ணராஜன் சாரே வந்துட்டு எழுதியிருக்காங்க, வாஸ்து இன்ஜினியர். சோ கண்டிப்பா இந்த புக்கை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கு கிடைக்க போற அந்த லக்கி நபர் யாரு அப்படின்றது வந்துட்டு தெரியல, நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். சோ என்ன கொஸ்டின் அப்படின்றதும் தெரியல, சொல்லிடுவோம். சோ தெரிஞ்சுட்டு கண்டிப்பா அந்த லக்கி நபர் நானா கூட இருக்கலாம். சோ யாரு அப்படின்றத ட்ரை பண்றேன் சார். நானுமே வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க பிரைஸ் வின் பண்ணா மட்டும் தான் புக். அதுதான் சார், யாரா இருந்தாலும் நியாயமா நம்ம வந்து ஜெயிச்சு வின் பண்ணி கண்டிப்பா நாங்க இத வாங்குவோம். ஓகே சார். क्वेश्चन சொல்லிடுவோம், ரொம்ப புதிர் போட வேணாம். ஓகே சிம்பிளுங்க. இப்போ இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். கழுத்துல வந்து பட்டை போட்டிருப்பாங்க. கழுத்து சில பேருக்கு வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும், சில பேர் வந்து இப்படி முன்னாடி ஆடுவாங்க. ஒரு மாதிரி கழுத்து சார்ந்த பிரச்சனை. இது வந்து பின்னாடி இந்த நரம்பு பகுதியில் வரக்கூடிய ஒரு வகையான பிரச்சனை. இது டெக்னிக்கலா என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. நான் டாக்டர் கிடையாது, மருத்துவர் கிடையாது. நீங்க மருத்துவத்துறையில யாராவது இருந்தா கேட்டுக்கிடுங்க. இந்த கழுத்துல பட்டை போட்டுட்டு அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய வீட்டுல ஒரே ஒரு தவறு இருக்கு. ஸோ அந்த தவறு இருந்தா தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த தவறு என்ன? ஒரே ஒரு ஆன்சர் தான், நிறைய ஆன்சர்லாம் கிடையாது. ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தையில சொல்லக்கூடிய, ஒரு லைன்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது ஆன்சர், அதற்கான பதில். ஸோ ட்ரை பண்ணுங்க. நிறைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க. உங்க ஆன்சர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. ஸோ இதோட கண்டிஷன் சொல்லிடுறோம். இதுக்கு பதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, சாருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, சாருடைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கும் சரி, ஆல்ரெடி கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சோ அதனால அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் எதுவும் கிடையாது. நீங்க ஆன்சர் பண்றதுன்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா மத்த நேயர்கள் நீங்க வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்றீங்க கரெக்டான ஆன்சர் அப்படின்னா நம்மளுடைய மாஸ்டர் ஆஃப் வாஸ்து அப்படின்ற இந்த புத்தகம் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும், எனக்கு கூட கிடைக்கலாம். சோ யார் அந்த லக்கி நபர் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீக்ல தான் தெரியும், பாத்துக்கலாம். அண்ட் வீட்ல வந்துட்டு கண்டிப்பா பூஜை அறை அப்படின்ற ஒண்ணு வைக்கணுமா சார், வாஸ்து முறைப்படி? இல்லன்னா ஏதாவது தவறு ஏற்படுமா? இல்லைன்னா பூஜை அறை முதல்ல வீட்லயே வைக்கவே கூடாது. வைக்கவே கூடாதுன்றீங்க. ஓகே ஓகே. வாஸ்து குறை அதுல எதுவுமே வராதா சார்? எதுக்கு என்ன குறை வரப்படுறது? வீட்டுல பூஜை அறை இல்லை அப்படின்னா என்ன குறை வரப்படுறது? ஒரு குறை வராது. இப்ப எங்க தாத்தா நல்லா வாழலையா? அவர் கட்டி வச்ச வீடு இன்னும் இருக்கு. ஸோ எங்க சித்தப்பா வந்து அந்த வீடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வீட்டுல கண்டிப்பா பூஜை அறை வைக்கணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் தேவையில்லை. நம்ம அப்படி காலத்துல இருந்தா வந்து நம்ம கடந்த ஒரு 30 வருடத்துக்குள்ளதான் வந்து வீட்டுக்குள்ள பூஜை அறை அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப தீவிரமானுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல பூஜா கிடையாது. அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இப்ப ஏன் தாத்தா பூஜா இல்லைன்னு சொல்லல, முழு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஊர்ல வந்து எல்லாரும் சேர்ந்து ஊர்ல ஒரு கோவில் வீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு ஆடி கிருத்திகை இல்லையா, அந்த மாதிரி தை மாசம் வந்துட்டு படையல் போட்டு பொங்கல் வச்சு அதுல எல்லாமே காவடி இருக்கும், மயில் காவடி இருக்கும். அதெல்லாம் வீட்டுல வச்சுக்க முடியாது. அதனால ஒரு பெரிய வீடையே கட்டி வச்சு அதுக்குள்ள வச்சுட்டு மாசம் ஒரு வாட்டி வந்து அதை கிளீன் பண்ணுவாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து அதை போய் கிளீன் பண்ணி அங்க உட்காந்து அந்த காவடி வச்சு பஜனை எல்லாம் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. பாடிட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் அங்கதான், சாப்பாடு அங்கதான். அதுக்கு பேரே கோவில் வீடு தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் சிவனாலயம் இருந்துச்சு. சிவனாலயத்துல என்ன பண்ணுவாங்க, வயசு பசங்க யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க. வயோதிகமானவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க வந்து கோயில்ல போய் சிவனாலயத்துல குளத்துல குளிச்சுட்டு சிவனை வழிபடுவாங்க. ஸோ அந்த காலங்கள் எப்படி இருக்குன்னா, வேட்டி கட்டிட்டு போவாங்க, வெள்ளை வேட்டி கட்டிட்டு போயிட்டு
குளத்துல குளிச்சுட்டு ஆத்துல குளிச்சுட்டு சிவனை வழிபாடுறதா வழக்கமா வச்சிருந்தாங்க. அங்க இருக்கிற அரசு மரத்துக்கு கிடைக்கிற பிள்ளையாரையோ விநாயகரையோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுத்திட்டு அப்படிதான் அந்த இறை வழிபாடுன்னு இருந்தது. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனைக்காக வேண்டி இறைவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். கடைசியாக வீட்டை கோயில் ஆக்கிட்டு நாம கோயில்ல இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆடி கிருத்திகை பாருங்க, எல்லா முருகன் ஆலயங்கள்லயும் யாரும் வீட்டுல இல்லை, பழனிலாம் வந்து பயங்கர கூட்டமாமா. இது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு, நேற்றுக்கு நைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பனா நீங்க வீட்டுல யாரும் இருக்கிறதுல இப்ப எல்லாருமே கோயிலுக்குள்ள உள்டா ஆயாச்சு. அதனாலதான் வந்து நான் சொல்றது வீட்டுல பூஜா தேவையில்லை. சரி, அப்படி வச்சுக்கும் பட்சத்துல அளவா வச்சுக்கிடுங்க. நான் பூஜாவே வைக்க கூடாதுன்றது என்னுடைய விவாதம் இல்லை, கருத்து இல்லை. வச்சுக்குங்க. அதுக்குன்னு ஒரு சின்ன அறை வச்சுக்கிட்டு ஒரு கபோர்டு மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற இடங்களை வீட்டுல நீங்க தேவைக்காக பயன்படுத்துங்க. ஒரு ஹாலாவோ ஒரு கிச்சனாவோ டைனிங்காவோ மாஸ்டர் பெட்ரூமோ அடிஷனல் பெட்ரூமாவோ அந்த இடத்த பெருசா விசாலமா பயன்படுத்துங்க. பூஜை அறைன்னு சொல்லிட்டு அந்த ரூமை பயன்படுத்தாம பூட்டி வைக்கிறது, அதை வந்து குப்பை ஏற விட்டு டஸ்ட் ஏற விட்டு அதை இருட்டா வச்சுக்கிறது, ஸோ அதுதான் நான் வேண்டாம்னு சொல்லக்கூடியது. அதனால ஏதாவது கெடுதல் ஏற்படும்? சரி, அது கெடுதல்லாம் ஒன்றும் ஏற்படாதுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈசானியத்துல ஏன் பூஜா வேண்டான்ற அப்படின்னா டெக்னிக்கலா விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஈசானிய ரூம் வந்து ஒரு 10க்கு 10 கூட இருக்கணும். பூஜான்றது 10க்கு 10 பாதி தான் இருக்கும். அப்ப நீங்க அங்க 10க்கு 10 பாதி வச்சீங்கன்னா கிழக்கு வடக்கு ஜன்னல் வைக்க மாட்டீங்க. அப்ப அந்த வீட்டுக்கு சன்லைட் வருமா? அவ்வளவுதாங்க, வாஸ்து வேலை செய்யாது. அப்ப நம்ம பூஜால ஜன்னல வைக்க கூடாது. நம்ம ரூல் படி வச்சா உள்ள இருக்கிற இறைவன் ஓடிடுவாரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயத்துல அங்க வந்து ஜன்னல் கொடுக்கறது இல்லை. அப்ப அந்த இடம் இருண்ட இடம் ஆயிடும். அப்போ ஈசானிய ரூம் குட்டியா ஒரு 10க்கு 10 ரூம்னா பக்கத்துல இருக்கிற ரூம் என்ன பெரிய ரூமா கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு குட்டியா ஒரு ரூமா கொடுத்துருவாங்க. ஸோ இதனாலதான் ஈசானியத்துல ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது. ஓகே, தென்மேற்கு பெட்ரூம்ல இதே கதை தான். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாதான் ஒரு சாதாரண ஒரு கிங் சைஸ் காட்டில ஒரு குயின் சைஸ் காட்டில போட முடியும், காட் போட முடியும். நீங்க அதை விட சின்ன சைஸ் வச்சீங்கன்னா அங்க காட் போட முடியாது. இப்பதான் நம்ம தரையில படுத்து தூங்குற பழக்கத்தை விட்டுட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெட்ரூமை விட்டுட்டு வெளியில வந்து ஹால்ல வந்து தூங்குவோம். எப்ப பெட்ரூம் நம்ம தூங்குறத தவிர்க்கிறோமோ, அந்த வீட்டுல திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா பெட்ரூம் மிஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க அப்படின்னாவே அவங்களுடைய நிர்வாகத்திறன் அவங்க கிட்ட இருந்து போயிடும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அவுட் அவங்க கிட்ட இருந்து. அப்புறம் குடுக்கல் வாங்கல் முடிஞ்சது. குடும்பத்துடைய கௌரவம், மான மரியாதை, சேமிப்பு, ஸோ எல்லாமே அவங்களை விட்டு போயிடும். அப்ப அதுக்குள்ள போய் குட்டியா ஒரு பூஜா வச்சுக்கிட்டா ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே தானா வந்துடும். புரியுது? அதனாலதான் நம்ம அதுக்குள்ள வைக்காம மற்ற இடங்கள்ல தென்கிழக்குலயோ தெற்குலயோ மேற்குலயோ வடமேற்குலயோ வச்சுக்கோங்க. நீங்க இயல்பா இருங்க, வடகிழக்கு ஹால் வச்சுக்கோங்க, தென்மேற்கு பெட்ரூமா வச்சுக்கிடுங்க, யார் வேணான்றா. வீட்லயும் பூஜா வச்சுக்கிடுங்க. இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ போய் கோயில்ல போயிட்டு ஆலயங்கள்ல போயிட்டு கும்பிடுங்க. முக்கியமான ஃபெஸ்டிவலா கோயில்ல கூட போய் இருங்க, யாரும் வேணான்னு சொல்ல போறது இல்ல. சரிங்க சார். இப்போ வந்துட்டு திசைக்குரிய பலன் சொல்லிடலாமே இந்த வாரத்துல? இந்த வாரம் கிழக்கு திசைக்குரியது சொல்லலாம். யாரெல்லாம் ஒபிசிட்டியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க அப்படின்றவங்களும், தைராய்டு இஷ்யூ இருக்கு, ஹார்மோன் இன்பேலன்ஸா இருக்குது அப்படின்னா அவங்க வீடு கிழக்கு அடைப்பட்ட வீடா இருக்கும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வீடும், ஸ்கின்ல அலர்ஜி, சொரியாசிஸ், ஃபங்கஸ் மாதிரியான வரக்கூடிய நபர்களோட வீடுகள்லையும் கிழக்கு கம்ப்ளீட்டா அடைப்பட்ட வீடுகளா இருக்கும். அப்போ கிழக்கு திறந்திருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. அப்போ இந்த கிழக்கு பகுதிக்குரிய பலன் இதுதான். இது வந்து நிறைய சொல்லலாம். விட்டமின் டி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கால்சியம் கம்மி ஆயிடும், அப்புறம் நோய் எதிர்ப்பு திறன் கம்மி ஆயிடும். பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு அனிமிக் வந்துடும். அனிமிக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, எல்லா வியாதியும் உள்ள லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஸோ அந்த கிழக்கு பகுதி தவறா வைத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை வரும். அது சரியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாரும். இப்போ வந்துட்டு சார், பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்துட்டு இந்து மதத்தினர் மட்டும்தானா இல்ல எல்லா மதத்தினருமா? எனக்கு இஸ்லாம் மதத்தினர் நிறைய கிளைண்ட்ஸ் உண்டு, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் நிறைய கிளைண்ட்ஸ் உண்டு. கிறிஸ்தவர்கள் வந்து நம்மள மாதிரியே வீட்டில் வந்து நம்ம எங்க கபோர்டில் பூஜா கொடுக்குறோமோ, ஒரு ரூம் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இயேசுநாதரோ அல்லது மாதாவையோ அல்லது வந்து வேறு சிலுவையோ வந்து பிளேஸ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க ரொம்ப வந்து டெப்தா போய்க்கிட மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் அப்படின்னு போயிடுவாங்க. பட் அவங்களுடைய கொள்கை வந்து கம்பல்சரி சண்டே ஆனா ப்ரே பண்ண போயிடணும். என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க, சர்ச்சில் தான் இருப்பாங்க. இது அவங்களுடைய கொள்கை. இவங்க இஸ்லாம் மதத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ரூம் கொடுப்போம், தொழுவர் ரூம் கொடுப்போம். அது எங்க கொடுப்போம்னா ஈசானிய ரூம் தான் கொடுப்போம். ஈசானிய ரூம் அவங்க எப்படி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? ஒரு 16க்கு 10 அல்லது 10க்கு 10 அந்த சைஸ்ல வச்சுட்டு வெல்வெட் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு குரான் மட்டும் இருக்கும், அந்த ஸ்டாண்ட்ல வச்சு வச்சிருப்பாங்க. ஊதுபத்தி 2 இருக்கும், 2 பக்கம் விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோவுக்கு கூட வெல்வெட் தான் இருக்கும் ஸ்கிரீன். ஜன்னலுக்கு வந்து அவ்வளோ ரம்மியமா இருக்கும். அந்த இடத்த அவ்வளோ கிளீனா நீட்னஸா வச்சிருப்பாங்க. இந்த
கடவுள் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடத்த வச்சுக்கிடுவாங்க. அதனால எனக்கு இஸ்லாம் மதத்துக்காரர்கிட்ட பிடித்த விஷயமே அந்த இடத்துல எந்த ஒரு டேபிள் சேர் கீரை எதுவுமே இருக்காது. அதனால அவங்களுக்கு ஈசானிய ரூம் கொடுத்துருவோம். இப்ப நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு 3 பெட்ரூம் அந்த மாதிரி பண்றாங்க, வீடு பண்றாங்கன்னா ஈசானிய ரூம் வந்து வடக்கு கிழக்கு சேரக்கூடிய வடகிழக்கு ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஈசானியன்னு சொல்லுவோம். ஈசானிய ரூம் வந்து ஸ்டடி ரூமா கொடுப்போம், யோகா கிரியா பண்றதுக்கு கொடுப்போம், மெடிடேஷன் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு அங்க கொடுப்போம், அந்த ரூம் கொடுப்போம். அதாவது படங்களை வைத்து விளக்கு போட்டு மணி அடிச்சு பூஜை பண்றதுக்கு மட்டும் அதை அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ரூமை கொடுப்போம். யோகா கிரியா பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு ரூம் கொடுக்கும்போது ஸோ அவங்க வந்து ரொம்ப பரவச நிலைக்கு போறதெல்லாம் உண்டு. ஸோ அதனால இது எல்லா மதத்துக்காரங்களும் இதை ஃபாலோ பண்றாங்க. அதுல ரொம்ப ஜாஸ்தியா ஃபாலோ பண்றது இந்துஸ். ஏன்னா இவங்க தான் வந்து யாரை நம்புறதுனே தெரியாம ஆசோலேஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். அப்ப வந்துட்டு இந்த நம்ம வீடு எல்லாம் வந்துட்டு வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படின்றது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்க வந்து வாஸ்து பார்த்து தான் இது பண்றீங்க. கோவில்களுக்கு வந்து வாஸ்து இருக்கா, வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்களா? இல்ல, அது எனக்கு இந்த கோவில் சம்பந்தமான வாஸ்து பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிடலாம். நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து ஃபீட் கணக்கில் பண்றோம் அல்லது வந்து ஒரு மீட்டர் கணக்கில் ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஃபீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து தப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. காலில் அளந்து கொடுக்கறதா அந்த ஆக்சுவலா மனையடின்றது காலில் அளந்து கொடுக்கறதா. அப்படி கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருடத்துல வந்து மனையடின்னு அப்படி ஒரு விஷயத்தை உட்புகுத்தி இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா மீட்டர் சிஸ்டம் மாத்தியாச்சு. டோட்டலாவே மெட்ரிக் சிஸ்டம் மாறியாச்சு. ஆக்சுவலா மெட்ரிக் சிஸ்டம் மாறி 1950லயே மாத்திட்டாங்க. நம்ம ஊர்ல நடைமுறைக்கு வரல. இப்பதான் மெட்ரிக் சிஸ்டம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த கோவில்கள் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த மெட்ரிக் சிஸ்டத்துலயும் வராது, மனையடியிலையும் வராது, தப்படியிலையும் வராது. இவங்க சிதம்பரம் கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா 33 இன்ச்சு உள்ள ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அதோட அந்த அளவு வச்சு அந்த கோயில்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அது ஆரம்ப விதிப்படி அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதை பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் கிடையாது. ஸோ அது வந்து அந்த ஸ்தபதிகள் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு இவ்வளவு அகலம் அந்த விமானம் இருக்கணும், உயரம் இருக்கணும், பரிவார தெய்வங்கள் இது மெயின் தெய்வம் இது இருந்தால் பரிவார தெய்வங்கள் இவங்களா இருக்கணும்ன்றது. ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுபடிதான் அவங்க பண்றாங்க. அந்த ஒரு தனி மனிதன் குடியிருக்கிற வாஸ்துக்கும் கோவில் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற, இது வேற. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய விசிட் பண்ணணும், பொதுமக்களுடைய பிரச்சனைகள் அங்க போனா சரியாகணும், அவங்களுடைய கவலைகள் தீரணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல அது பண்றது. ஒரு வீடுன்றது ஒரு தனி மனிதன் வாழக்கூடிய வீடு. இங்க வந்து பப்ளிக்ல வரக்கூடாது. ஒரு தனிநபருடைய பிரவேச ஏரியால போயிட்டு யாரும் என்றாகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால இது வேற, அது வேற. நாங்க சொல்றது எல்லாமே, ஈவன் நான் சொல்றது எல்லாமே ஒரு தனி மனிதன் ஆரோக்கியமாவோ ஒற்றுமையாவோ நிம்மதியா வாழ்றதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் நம்ம கொடுக்குறோம். இந்த கோவில்களுக்கு போய் வாஸ்துபடி இல்லை தப்பு இப்படிலாம் நம்ம பேசுறதே இல்லை. அப்படி இருந்தும் கடந்த வாரம் ரெண்டு இடத்துக்கு கோவிலுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் கொடுக்க வேண்டிய நிலந்தது. ஸோ அது 2 இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. அந்த 10 வருடம் கழிச்சு அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்றாங்க. ஸ்டோர் ரூமும் தேர் வைக்கிற இடமும் கொஞ்சம் மாறிட்டு இருந்துச்சு. இந்த 2ஐயும் மாத்தி கொடுத்துட்டு வந்தேன் நான். தேர் வடமேற்குல வச்சுக்கிடுங்க, ஸ்டோர் ரூமை தென்மேற்குல வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி மாத்தி கொடுத்தோம். ஈசானியத்தில் டோர் இல்லாமல் இருந்துச்சு, கேட் இல்லாமல் இருந்து ஒரு கேட்டு கூடுதலாக வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். கீழே வந்து அவங்க அந்த கிணறு வந்து ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி இல்லைன்ற விஷயம் சொன்னாங்க. ஒரு போர்வெல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு சம்பு போட்டுக்குங்க, தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சம்பு போட்டுக்கன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு அட்வைஸ் பண்ணோம். இன்னொரு கோவில் வந்து ஒரு அன்ஷேப் லேண்டு, அதில் வந்து டாய்லெட் பாத்ரூம் எங்கே போடுறதுன்றதுக்காக கேட்டிருந்தாங்க. நார்த் வெஸ்ட்டில் வந்து கோயிலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து கொடுத்தோம். ஏன் சார் கோயிலுக்கு பக்கத்துலேயே கொடுக்கலாமில்ல அப்படின்னாரு. ஸோ இந்த ட்ரை லேண்டில் வந்து நீங்கள் மேபி பின்னாடி வந்து நீங்கள் ஒரு மண்டபம் கட்டலாம், ஒரு கிச்சன் போடலாம், ஒரு நீங்கள் ஏதாவது அசைவம் சைவ விருந்துக்காக வேண்டி ஒரு இடங்கள் ஏதாவது பண்ணலாம். அப்போ இது ஈசானியத்துக்கு வந்துடும், மறுபடியும் இதை இடித்து வேலை பண்ணணும், அதனால் நீங்கள் இது ரொம்ப தூரம் தள்ளி வச்சுக்கோங்கன்னு சொல்லும். ஓகே, உங்கள் கான்செப்ட் புரியுதுன்னு சொல்லி இப்போ அவங்க அது வந்து கிருஷ்ணகிரி நடந்த சம்பவம் தாங்க. அது எப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு எதனால இந்த பிரச்சனை வருது, என்ன பண்ணா சரியாயிரும்ன்றது வந்து அப்படியே ஒரு சொல்யூஷன் மாதிரி பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கீங்க சார். நீங்க நிறைய வீடுகளை பார்த்த ஒரு அனுபவங்கள் தாங்க இது. ஒன்னு ரெண்டு வீடுகளை பார்த்தோம்னா புரியாது. வாஸ்துக்கு வந்து என்ன பிடிக்குதா இல்லையோ, சாரி வாஸ்துக்கு நான் வந்து எனக்கு வாஸ்து பிடிக்குதா இல்லையோ, வாஸ்துக்கு என்ன பிடிச்சிருச்சு. ஸோ அதனால போற இடத்துல எல்லாம் பைசா வாங்கிட்டு சொல்லுவோம். சில இடங்களுக்கு இப்போ இந்த கோவில்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃப்ரீ அட்வைஸ் தான். அங்க என்ன நமக்கு என்ன ஒரே ஒரு மரியாதை, ஒரு மாலை போடுவாங்க, ஒரு
ஒரு சால்வை போத்துவாங்க. ஸோ இந்த மாதிரியே வருவாங்க. ஸோ அது ஒரு கெத்தா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்களா, அது வேற டைப். அது இப்ப சார் நீங்க கோவிலை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னனால இந்த ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கோயிலுக்கு பக்கத்துல வந்து குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதே வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயில் இல்லாத ஊர்ல குடி போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுல எதுதான் சரி, எதுதான் நாங்க நம்புறது? ஒரு முரண்பட்ட விஷயமா இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே, என்ன ஏன் சொன்னாங்கன்னா கோவிலுக்கு பக்கத்துல குடியிருக்க கூடாது அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் நீளமா வரும். இப்ப ஸ்ரீரங்கம் மாதிரியான கோபுரங்கள் இருக்கு இல்லையா, அதோட ஹைட் ஒரு 100 சில்லரை இருக்கும், 127 அடி சம்திங் ஏதோ. நிறைய கோவில்கள் இருக்கிறனால நமக்கு அதோட ஹைட் தெரியல. அந்த கோபுரத்துக்கு அடியில குடியிருக்க கூடாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, அந்த கோபுரத்துக்கு அடியிலனா கிழக்கு பக்கம் கோபுரமும் மேற்கு பக்கம் நம்ம இருக்க கூடாது. அப்போ காலை சூரிய வெளிச்சம் வருமா? அதனால மறைச்சிடும். ஸோ இதுதான் சயின்டிபிக்கான ரீசன். இது ஒண்ணு. இன்னொன்னு ஜியாலஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து இந்த வெயிட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது கொஞ்சம் படிச்சிருந்தா புரியும், இல்லைன்னா அது புரியாது. நமக்கு ஈசானியத்துல வெயிட் ஜாஸ்தி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பின்னாடி உள்ள வீடு அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம விட்டுட்டு தான் நம்ம வீடு கட்டி இருக்கணும். அதனால இது வந்து அந்த போற போக்குல சொல்லப்பட்டது. நம்ம நேயர் ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி போற போக்குல கொளுத்தி போட்டு போற விஷயங்கள் வாஸ்துல நிறைய உண்டு. அப்படி கோயிலுக்கு பக்கத்தில் குடியிருக்காதையும் சொல்லப்பட்டதுதான் அப்படி ஒண்ணு. இன்னொன்னு வந்து விமானம் இருக்கு இல்லையா, கருவறை விமானம், அதுக்கு பக்கத்துலயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதோடைய காஸ்மிக் எனர்ஜி வந்து பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பட் இதெல்லாம் ஆதாரபூர்வமான எந்த ப்ரூவ் இல்லை. நீங்க ஸ்ரீரங்கம் போனாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப காஞ்சிபுரம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலும் கோயிலுக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கிறது, கடைகள் இருக்கிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். இங்க நம்ம தண்டுமாரியம்மன் கோயில் பக்கத்துலயே ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு. கோயிலை சுற்றில வீடுகள் நிறைய இருக்கு. அதனால அது வந்து முன்னுக்கு பின்னான ஒரு விஷயம், ரைட். ஆனா நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கோவில் இருந்தா அந்த ஊர்ல குளம் வெட்டி இருப்பாங்க, குளம் இருந்தா தண்ணி இருக்கும். நமக்கு வாழணும்னா தண்ணி வேணும் இல்லையா? அப்ப தண்ணீர் நீர்நிலைகள் எங்க இருக்குதோ அங்கதான் கோயிலை கட்டி இருந்தாங்க. அங்கதான் மனிதன் வாழ்ந்தான். ஆத்தங்கரையோரம் குளக்கரையோரம் தான் மனித நாகரிகமே வந்து உருவாயிடுச்சு. இப்ப நீங்க கீழடி போனீங்கன்னா, அந்த கீழடி வந்து ஒரு காலத்துல வைகை ஆறா இருந்ததுக்கு பக்கத்துல அந்த கீழடின்ற ஊர் இருந்திருக்கு. இப்ப நான் சமீபத்துல போய் அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அங்க உள்ள அந்த முதுமக்கள் தாலியெல்லாம் போய் பார்த்தோம். அதான் ஒரு காலத்துல வந்து ஆற்றங்கரையோட படுகை. அப்போ என்னன்னா, மனிதனுக்கு வாழ்றதுக்கு தண்ணீர் வேணும், உணவு வேணும், தண்ணீர் வேணும், விவசாயம் பண்றதுக்கு இடம் வேணும். தண்ணீர் இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும். இப்பதான் நமக்கு நிறைய தொழில் வந்தாச்சு. அப்ப விவசாயம் தான் பிரதான தொழில். அப்ப தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் மனிதன் வாழ்ந்திருக்கான். நீங்க ஈவன் ஹரப்பா, முகஞ்சதாரோ, நீங்க எந்த பெரிய நாகரிகங்கள் போய் பார்த்தாலும் அது சிந்து சமவெளியில தான் இருந்திருக்கு. அதுதான் பெரிய வெள்ளம் வந்து அதெல்லாம் மூழ்கி இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா ஊர்கள்லயுமே வந்து தண்ணீரை நோக்கி, தண்ணீருக்கு பக்கத்துல தான் மனிதன் வாழ்ந்தான். அப்ப தண்ணீர் எப்படி நம்மளால உருவாக்கி இருக்கானா, ஒரு குளத்தை வெட்டி அங்க தண்ணியை சேமிச்சு அங்க ஒரு ஆலயத்தை கட்டி வச்சு அப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. தண்ணி இல்லாத ஊர்ல கோவில் வைக்க போறது இல்லை. அப்ப நம்ம போய் அங்க குடியிருக்க முடியுமா? சோ இது பிராக்டிகலா சொல்லப்பட்ட விஷயம். ஆனா நம்ம மக்கள் என்னன்னா, இப்ப கோயிலுக்கு பக்கத்துல குடியிருக்காத. சோ இதையும் முழுசும் சொல்லல, அதையும் முழுசும் சொல்லல. இதை சொல்றதுக்கு இங்க சரியான ஆட்கள் கிடையாது. அவங்க துறையில ஏதாவது ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு அவங்க வியூவர்ஸை கிரியேட் பண்றதுக்கு, வியூஸ் கிரியேட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட தகவல்கள். சோ இதான் இதுக்கு ரெண்டுக்கு பின்னாடி உள்ள விளக்கம். இப்ப வந்துட்டு கண்டிப்பா இது ரெண்டுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருச்சு சார். சோ நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்துட்டு பெருமாள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனாலயே நான் கேக்குறேன், திருப்பதி வெங்கடாச்சலபதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கோவில் வந்துட்டு வாஸ்து முறைப்படிதான் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? அங்க வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாதுங்க. பல முறை போயிருக்கேன். கண்டினியூஸா வந்து ஒரு 12 மாதமா 13 மாதமா விசில் அடிச்சிருக்கேன். கண்டினியூஸா மாசம் போயிருக்கேன். என்னதான் நடக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். அதே மாதிரி திருவண்ணாமலையும் ஒரு 1 இயர் ஃபுல்லாவே டிராவல் பண்ணிருக்கோம். நாங்க போன காலம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்பெல்லாம் போகவே முடியாது. கோவில் பக்கத்துலயே பார்க் பண்ணிட்டு சுத்தி வருவோம். இப்ப கோயில் பக்கத்துல வண்டி அலோவ் பண்றது இல்ல. இப்போ லாஸ்ட் மந்த் 2 மந்த் முன்னாடி கூட போயிருந்தோம் கோயில் போயிருந்தோம். அப்போ வந்து விஐபி தரிசனத்துக்கே 1 hour ஆச்சு. நார்மல் தரிசனம்லாம் ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும்னு வச்சுக்கிட்டீங்களேன். இப்ப அந்த மாதிரி கிரௌட் ஆயிடுச்சு. அப்ப திருப்பதி போனப்ப கூட நாம அந்த ஆராய்ச்சி நோக்கத்துல போகல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிந்த அறிவு, திருப்பதி கௌரவ ரெட்டின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க தான் வந்து வாஸ்துடைய குரு. எனக்கு ஒரு மானசீக குரு அவர் தான். ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே அவர் தான் குரு. அவர் காலமாயிட்டார் இப்ப இல்லை. அவர் உள்ள காலத்துல தான் அந்த ஆந்திரா, தெலுங்கானா,
திருப்பதி, இது எல்லாமே வாஸ்து முறைப்படி அங்க டெவலப் பண்ணப்பட்டது. அவர் அந்த கோயில்ல சில சீர்திருத்தங்கள் பண்ணப்பட்டதா அவருடைய நூல்ல எழுதியிருக்காரு. எனக்கு தெரியாது, அவருடைய நூல்ல எழுதப்பட்டது. முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஏன் அவர் அதை மாற்றி அமைச்சாருன்ற விவரங்கள் அதில் இல்லை. ஒரு வாஸ்து முறைப்படி கோயிலை திருத்தி அமைச்சோம், முன்னாடி ஒரு மலை இருந்துச்சு எடுத்தோம், ஒரு சின்ன குளம் வெட்டினோம் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவா இருக்கு. அது வாஸ்தா இல்லை வாஸ்துக்கு அப்பாற்பட்டான்னு தெரியல. மக்கள் கூட்டம் அங்கே வந்துட்டே இருக்கு. இப்ப ரொம்ப ஜாஸ்தி வந்துட்டு இல்ல, நான் வந்து ஒரு வாஸ்து நிபுணரா அதனாலதான் வருதுன்றதை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அந்த கோயிலை போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு முடியாது. என்ன காரணம்னா, இப்ப நான் காம்பஸ் எடுத்துட்டு போறேன்னா உள்ள அளவே கிடையாது, புரியுதுங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வெளியில நின்னும் அதை பார்க்க முடியாத மாதிரியான ஒரு சூழல் தாங்க. நீங்க எதையாவது போய் அங்க எடுத்துட்டு போய் நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து இப்போ செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அது இல்லாம கோயிலுடைய ஷேப்பு கூட நமக்கு தெரியாது. இப்ப நம்ம ஊர் சிவனாலயத்துல நம்ம இஷ்டத்துக்கு எல்லா பக்கம் போய் வருவோம். அங்க அப்படி எல்லாம் கிடையாது. உள்ள வந்து லாக் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு சைடு தான் ரோல போய் ஆகணும், ஒரு சைடுலாம் வெளியே வந்தாகணும். உள்ள என்ன ஷேப்ல இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை தாண்டியும் அவுட்டர்ல உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, ரொம்ப பறந்து எரியாது. அதனால அது வாஸ்துப்படி தான் இருக்குது, அதனாலதான் கூட்டம் வருது, அதனாலதான் பணம் வருதுன்னு சொல்லி மக்களை வந்து நம்ம பொய்யான தகவலை சொல்லிடக்கூடாது. ஸோ அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம். மேபி அவரே சக்தி வாய்ந்தவரா இருக்கலாம். என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்துட்டு கோயில்கள் எதன் அடிப்படையில கட்டப்படுறது? இது வாஸ்துப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆய்வு வந்து ஒவ்வொரு சிவனாலயங்களையும் ஒரு ஸ்தல விருட்சத்தை வச்சு அமைச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரத்துல வந்து தல விருட்சங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்தல விருட்சத்தை வச்சு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. அது சிவனாலயங்கள் மட்டும் இல்லை, மற்ற ஆலயங்களும் அதன் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரம், அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்தல விருட்சம், அதன் அடிப்படையில் தான். மற்றபடி இந்த வாஸ்து கிரகங்கள் அப்படின்றத தாண்டி இது என்னுடைய ஆய்வு. நாங்கள் ஒரு கோயிலுக்கு நாங்கள் விசிட் பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தை பார்த்து அதற்குரிய தன்மை அந்த கோயில் இருக்குதா, அந்த ஸ்தல விருட்சம் இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்றது உண்டு. உதாரணத்துக்கு மருதமலை இருக்கு இல்லையா, அங்க போய் பாருங்க, பின்னாடி மருத மரம் இருக்கும், இப்ப வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கோயிலே எழுதப்பட்டிருக்கும், இதுதான் இதனுடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு ரொம்ப காய்ந்த பழைய மரம் ஒண்ணு, கடம்ப மரம் ஒண்ணு இருக்கும். அது உயிரோடு இல்லை, காய்ந்த மரத்தை வச்சிருக்காங்க. நீங்க திருநள்ளாறு போனீங்கன்னா தர்பை புல்ல வச்சிருப்பாங்க, தர்பை புல்ல வளர்த்திருப்பாங்க, நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆலயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது என்னுடைய ஆய்வு, இது எந்த நூல்களையும் இல்லை, எனக்கு யாரும் வந்து உபதேசிக்கலை. நான் என்னுடைய சிந்தனையில நம்ம நிறைய கோயில்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால நாங்க என்ன சொல்லுவோம்னா, எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகாதீங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஃபேவரா இருக்கிற கோயில் மட்டும் போங்க, எகைன்ஸா இருக்கிற கோயிலுக்கு போகாதீங்க. அப்படி போகும்போது விபத்தோ அல்லது ஒரு பிரச்சனையோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே. இப்போ வந்துட்டு அதே மாதிரி சிவனுடைய ஆலயங்கள் வந்துட்டு கிழக்கு முகமாகவே வந்துட்டு கட்டப்படுது இல்லைங்களா, அதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காது? நாங்க எப்படி பார்ப்போம்னா, இவங்க ஏன் கிழக்கு பார்த்தே கட்டியிருக்காங்க, ஏன் அவங்க வேற திசையை பார்த்து கட்டல அப்படின்னா, அவங்க சூரியனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்மளுடைய காலர் வெயிட் பண்றாங்க சார், பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். டிவி காலையும் மியூட் பண்ணிக்கோங்க. சரி மேடம். கல்விப்பேன் மேடம். டிவி காலையும் மியூட் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். கம்மிப்பேன். கேளுங்க மேடம், சந்தேகம் என்ன, உங்களுடைய கேள்வி என்னவோ நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. எங்க வீட்டுல அவங்க வந்து கும்பராசி, நட்சத்திரம். சரிங்க. ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல, அதான் என்னன்னு. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர் நீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரா இல்ல அவங்க பேரா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்புலட்சுமி. சரி, சரிங்க. உங்க சாருக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்றீங்களா இல்ல குடும்பத்திலேயே பிரச்சனையா இருக்குன்றீங்களா? எங்க வீட்டுலதான் பிரச்சனையா இருக்கு. சரிங்க. உங்களுக்கு எந்த திசையை பார்த்த வீடு உங்க வீடு? தெற்கு வாசல். தெற்கு வாசலா? தெற்கு பார்த்து மேல் வாசல். சரி. கிழக்கு பார்த்து ஒரு வாசல். ஒரு 2 வாசல் இருக்கு. உங்க வீட்டுல கிச்சன் வடகிழக்கு மூலையில, ஈசான மூலையில கிச்சன் வச்சிருக்கீங்களா? ஆமா, வடக்கு. ஆமா, கிச்சன் வச்சிருக்கீங்க. ஓகே. அப்புறம் தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கா இல்ல அது வேற இடத்துல இருக்குங்களா?
பெட்ரூம் இருக்கு, தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கு. வீட்டுக்கு வெளியில பார்க்கிங் எதுவும் இருக்குங்களா? தென்மேற்கு வெளியில போர்ட்டிகோ பார்க்கிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? குளியலறை எதுவும் இருக்கா உங்களுக்கு? குளியலறை இருக்கு தெற்கு. சரிம்மா, இந்த மாதிரி வீடுகள்ல இயல்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்க அந்த கிச்சனை எடுத்து வேற இடத்துல மாத்தி வைக்கணும். வடமேற்குல வாயு மூலையில அது மாதிரி மாத்தி வைக்க பாருங்க. இந்த தென்மேற்குல இருக்கிற பாத்ரூமையும் இடிக்க வேண்டியிருக்கும், அதாவது மாத்தி அமைக்க வேண்டியிருக்கும். லோக்கல் யாராவது நல்ல வாஸ்து நிபுணர் யாரையாவது இருந்தா அழைச்சிட்டு போய் நேர்ல காமிச்சு, இது மட்டும் இல்ல இன்னும் வேற ஏதாவது குறைகள் இருக்கான்றத பார்த்து சரிப்படுத்த பாருங்க. நீங்க என்னையவே தான் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. உங்க ஊர்ல பக்கத்துல யாராவது நல்லா வாஸ்து சொல்லக்கூடிய நபரை அணுகி வீட்டை சரி பண்ண பாருங்க. இது இப்படியே விடாதுன்னா இது மேற்கொண்டு அடுத்த பிரச்சனையை கொடுத்துரும். சரி பண்ண பாருங்க. நீங்க ஆமா ஆமாங்க, நீங்க என்கிட்ட பேசுனதே கூட பாக்கியம். அதை சரி பண்ண பாருங்க. நன்றிம்மா. Thank you so much for calling. சார், எப்படி அது வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றனே இந்த இடத்துல தான் இது இருக்கா அப்படின்றது கரெக்டா எப்படி சார் கேக்குறீங்க? இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எவரி ஆக்ஷன் ஹேஸ் எ ரியாக்ஷன். ஸோ இது நடந்தா இது இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த வீட்டில் இந்த தப்பு இருந்தால் தான் இந்த பிரச்சனை இருக்கும். இவ்வளவுதான் கேஸ் ஸ்டடி. இது ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. இது சமையலறைக்கும் குளியலறைக்கும் அவங்களுடைய சண்டைக்கும் என்ன சம்பந்தம் சார்? சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் நெருப்பு வச்சா என்ன ஆகும்? ப்ராப்ளம் வரும். அவ்வளவுதான். நீங்க கூட ஒரு 2 நாள் இருந்தீங்கன்னா முழு சப்ஜெக்டையும் உங்களுக்கு கத்து கொடுத்துருவேன். நீங்களும் வாஸ்து நிபுணர் ஆகிடலாம். கண்டிப்பா. அதாவது நாமக்கல்ல நீங்களும் வாஸ்து நிபுணரா ஆகலாம். இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்துட்டு சார் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் மூலமா நீங்க அனுப்பிச்சிடலாம். சார், ஒன் மோர் டைம் அந்த கொஸ்டின் சொல்லிருங்க சார் எங்களுக்கு. ஓகே. கழுத்துல பட்டை போட்டிருப்பாங்கல்ல, கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். தலை இப்படி ஆடுவாங்க, சில பேர் இப்படி ஆடுவாங்க. பேசும்போது திக்கி பேசுவாங்க. அல்லது கழுத்துல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் கழுத்துல பட்டை போட்டிருப்பாங்க, ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது எதனால வருது? அந்த வீட்டில் ஒரே ஒரு தவறு இருக்குது. அந்த என்ன தவறு? ஸோ அந்த தவறு இருந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ அந்த தவறை சொல்ற நண்பருக்கு ஸோ இதுல வந்து கண்டிஷன் என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது, என்னுடைய கிளைண்டா இருக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை என்னுடைய ஸ்டூடெண்டா கிளைண்டா இல்லாம யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அட்ரஸ் நான் தான் அனுப்ப போறேன். என் அசிஸ்டண்டோ இல்லை என் மிஸ்ஸஸோ எங்கள் பையனை அனுப்ப போகிறதில்ல, நான் தான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிளைண்டோடைய அட்ரஸும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு தான் இந்த பரிசு. இது நான் எழுதின புக்கு தான், இதுக்கு மதிப்பில்லை. ஸோ அவ்வளோ வேல்யூவான ஒரு புக்கு. ட்ரை பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியிலிருந்து அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள தான். நீங்க ரொம்ப காலம் கழிச்சு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். 1 வீக் தான் டைமிங். இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து அனுப்பி நீங்க இந்த புக்கை வந்து வின் பண்ணிக்கலாம். இந்த புக்கை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்ததுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. வாஸ்து சம்பந்தமா நமக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, நம்ம காலர்கிட்ட பேசின பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்குமான சொல்யூஷனை வந்துட்டு ஒரு புக்காவே நம்மளுடைய சாரே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பா 1 வீக் டைம் இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது, கிளைண்டா இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் அவருடைய ஒரே ஒரு கண்டிஷன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா சார்? சரிங்க, நம்ம நேயருக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுவோம். கண்டிப்பா இந்த வாரத்துக்கான டிப்ஸ் சொல்லலாம். முன்னாடி வந்து நம்ம மேற்க பார்த்த விநாயகர் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வாட்டர் மந்திரம் சொன்னோம் இல்லைங்களா. ஓகே, இந்த வாரம் வந்து எழுதாத கணக்கு தீர்க்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்க வந்து ரைட்டிங் ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ அவங்க எல்லாமே ஒரு வெற்றியாளர்கள் தான். சரிங்களா? சரி, இது எழுதுறதுக்கு சில மெத்தட் இருக்கு. இந்த உங்களுக்கு எப்படி ப்ரேயர் சொன்னேன், செல்ஃப் டாக் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை எடுத்துக்கிடும். நிறைய எழுதக்கூடாது. உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த வாரம் இந்த மாசம் ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு முக்கியமா நடக்கணும், ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்களேன். ஸோ அந்த ஒரு மெசேஜஸ் மட்டும் ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்து ஒரு பேஜில் ஆரம்பத்துல இருந்து முடியறதுக்குள்ள ஒரே சென்டென்ஸ்ல எழுதணும். 2-3 சென்டென்ஸ் எழுதக்கூடாது. ஒரே லைன்ல ஒரு 55 டைம்ஸ் எழுதணும். இதுக்கு மெத்தடே இதுக்கு மெத்தடே வந்து 555 மெத்தட் தான். இதுக்கு பேரு 55 முறை 5 நாளைக்கு எழுதணும். இது யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா 5 நாள்ல விட்டுறாதீங்க. 55 முறை ஒரு 21 டேஸ் கன்டினியூ பண்ணுங்க. எப்படி வாட்டர் மந்திரா, விநாயகர் வழிபாடு பண்றது, செல்ஃப் டாக்கு, அஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெசேஜஸ் மட்டும் எடுத்துட்டு ஒரு லைன்ல 55 முறை ஒரு 21 நாள் எழுதுங்க. அதுவும் எப்படின்னா ஒண்ணு காலைல தூங்கி எழுந்தோடனே எழுதணும், அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதணும். இடைப்பட்ட நேரத்தில் எழுதக்கூடாது. ஸோ எழுதுற டேபிள் வந்து வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிடணும். ஒரே டேபிள், ஒரே பேனா, ஒரே நோட்டு. அது இடத்த மாற்றவும் கூடாது.
முடிஞ்சா டைமிங்கும் மாற்றக்கூடாது. சரி இப்போ நைட்டு 9:30லேருந்து 10க்குள்ளே நீங்கள் எழுதுறீங்க ஒரு நாள் அப்படின்னா ஸோ அதையே மெயின்டைன் பண்ணணும். சரி காலையில் 5:30 to 6 அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு 1/2 hour எடுத்துக்கலாம். சரி இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் இதுவும் பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது ஆன்மீக ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். சூப்பர். ஸ்ரீராம ஜெயம் எழுதுமில்ல, ஆமாங்க ஆமா ஞாபகம் இருக்கேன்? ஓ நான் எழுதுவேன் சார். அவ்வளோதாங்க, அதைத்தான் நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்துட்டு இந்த வாரம் நம்மளுடைய சார் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் மாறக்கூடாது, பென் மாறக்கூடாது, நோட் மாறக்கூடாது, எதுவுமே மாறக்கூடாது. ஒரே லைன்ல 55 times 21 days அந்த டைமிங்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் ஆர் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களோட சேஞ்சஸ் ஏதாவது லைஃப்ல வந்தது அப்படின்னா மறக்காம சாருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியில நீங்க வந்து பேச முடியல, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சார் இந்த வாரம் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரீத்தி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.